ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேப்பக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா இதை கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கிளாஸ் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் நம்ம ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணி சூடாயிட்டு நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்து வரட்டும். அரிசி வெந்துட்டான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எந்த கப்பில் தண்ணி அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கேப்ப மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்த பிறகு மிக்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்குல்ல, அதோட பேக் சைடை வச்சு நான் கிளறி விடுறேன். நீங்கள் கரண்டியை வச்சு கூட கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். கேப்ப மாவு நல்லா வெந்து வரணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி மட்டும் விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு கேப்பக்களி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக உருட்டியாச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த கேப்பக்களிக்கு கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, கீரை குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவியோடு பரிமாறுறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.